வெல்கம் டு ஆஸ்குவேர் ஆர்கிடெக்ட்ஸ். நான் ஆர்கிடெக்ட் ரோஹன் ரஷீத். இதுக்கு முன்னாடி 5 ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் ஒரு இன்டீரியர் டிசைன் ப்ராஜெக்டும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட சைட் வந்து இர்ரெகுலரான ஷேப்பில் இருக்குது. இந்த ப்ராஜெக்டோட சைட் ஏரியா வந்து 2095 ஸ்கொயர் ஃபீட்ஸ், அதாவது 4.81 சென்ஸ் இருக்குது. இந்த சைட்டுக்கு 2 அக்சஸ் ரோட்ஸ் இருக்குது, நார்த்லேயும் ஈஸ்ட்லேயும். ரெண்டுமே வந்து 40 ஃபீட் ரோட்ஸு. இந்த கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆம்பிள் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க வீட்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹோம் ஆஃபீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது போக வந்து அவங்க வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டை வந்து அக்காமடேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காம்பேக்டான ஒரு 1 பெட்ரூம் யூனிட் மாதிரி ஒன்று தனியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட ரெசிடென்ஸில் வந்து 3 பெட்ரூமும், அந்த ரெசிடென்ஸ் வந்து ஏதாச்சும் அதில் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. இது இந்த ரெசிடென்ஸோட செக்ஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிடென்ஸோட ஃபர்ஸ்ட் லெவலாக இருக்குது. இந்த ஸ்பேஸ் இந்த ரெசிடென்ஸோட செகண்ட் லெவல், இது தேர்ட் லெவல், இது ஃபோர்த் லெவல், இங்கே வர்றது 5th லெவல். ஸோ இந்த ரெசிடென்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து ரூஃப் கிளியரன்ஸ் வந்து 10 ஃபீட் இருக்கும். இந்த ரெசிடென்ஸில் நம்ம லெவல் 1ல் வந்து ஒரு சைடு 15 ஃபீட்டும் ஒரு சைடு 10 ஃபீட்டுமா டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வர்ற கான்சிக்யூட்டிவ் லெவல்ஸ் வந்து அதுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் லுக்கில் வந்து கிடைக்கிது. இதான் இந்த ப்ராஜெக்டோட சைட். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2 பக்கமும் அக்சஸ் ரோட்ஸ் இருக்குது. அந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்க மேக்ஸிமம் பார்க்கிங் ஸ்பேஸ் தான் மெயின் ரிக்குவயர்மெண்ட்டாகவும் கொஞ்சோண்டு லேண்ட்ஸ்கேப்பிங்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கிங்க்கு யூஸ் பண்ணது போக லேண்ட்ஸ்கேப்பிங் கொஞ்சம் ஸ்பேஸும், மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ், லிஃப்ட் ஏரியா, ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் அண்ட் ஒரு காமன் டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கம்ப்ளீட் ஸ்பேஸ் வந்து ஸ்டேர்கேஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். லிஃப்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல, அதாவது சைட்டோட ஆல்மோஸ்ட் சென்டரில் வந்து நம்ம லிஃப்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 பக்கமும் வெவ்வேறு லெவல்ஸில் இருக்கிறதுனால எல்லா லெவல்ஸ்க்கும் வந்து லிஃப்ட் ஆக்சஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு டாய்லெட்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து லேண்ட்ஸ்கேப்பிங் மாதிரி பண்ணுறோம் இந்த ஸ்பேஸ். ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு பார்க்கிங்காக கிடைக்கிது. இந்த பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே 2 பெரிய சைஸ் எஸ்யூவி வரைக்கும் நம்ம பார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு sub 4 மீட்டர் காரும், இங்கே ஒரு sub 4 மீட்டர் காருன்னு 4 கார் வரைக்கும் இந்த ரெசிடென்ஸில் நம்ம பார்க் பண்ண முடியும். இந்த செக்ஷனில் ஹைலைட் பண்ணியிருக்க, இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ரெசிடென்ஸோட லெவல் 1. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து 15 ஃபீட் ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். வேறஸ் லிஃப்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து 10 ஃபீட் ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நம்மளுக்கு வந்து 2 இந்த ரூஃப் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் 2 லெவல்ஸாக கீழே கிடச்சிருது. அதை வந்து நம்ம மேலே வரைக்கும் அப்படியே அதுக்கு மேலே வந்து ஈச் லெவலில் பிளேஸ் பண்ணி கொண்டு போகிறோம். லெவல் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கிரவுண்ட் லெவலில் இருந்து இந்த இடத்துல ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே வர்றோம். இப்படி கண்டினியூஸாக இந்த ஸ்டேர்கேஸ் இங்கே வரைக்கும் இருக்குது. நம்மளுக்கு கீழேருந்து வர்ற லிஃப்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கிளையண்ட்டோட ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஹோம் ஆஃபீஸ் வந்து நம்ம 2 ரூமாக டிசைன் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வெளியேருந்து வந்து அவங்க என்ட்ராகிறது வந்து ஒரு சின்ன ஒரு ரிசப்ஷன் ரூமாகவும், 2வது இருக்கிற ரூம் வந்து அவரோட ஆஃபீஸ் ரூமாகவும் டிசைன் பண்ணுறோம். வேற பின்னாடி இருக்கிற இந்த ஸ்பேஸில் வந்து அவங்களோட கெஸ்ட் பெட்ரூம் ஸ்பேஸாக இதை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து ஸோ இந்த ரூமும் நம்ம வந்து 2 ரூம்ஸாக டிசைன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ரிசப்ஷன் ஸ்பேஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு பேண்ட்ரி மாதிரியும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு, இது ஒரு பெட்ரூம் வித் அன் அட்டாச் டாய்லெட், கீழே இருக்கிற டாய்லெட்டுக்கு மேலே அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பேஸில் வந்து ஓப்பன் ஆகி இங்கேருந்து அவங்க கெஸ்ட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இதை நம்ம செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வெளிலேருந்து வர்றவங்க வந்து நம்மளுக்கு இங்கேருந்து வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ இங்கேருந்து என்ட்ரு ஆகி இந்த லிஃப்ட் யூனிட் வந்து அவங்களுக்கு இங்கே வந்ததும் மேலே வர்றது இங்கே வெளியே வருவாங்க. ஸோ அப்படி இங்கே வந்து இந்த சைடில் வந்து லிஃப்ட் ஓப்பன் ஆகும் இந்த ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முந்தின லெவல் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பேஸில் இருந்துச்சு. இந்த ரெசிடென்ஸோட லிஃப்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெவல் 2க்கு லெவல் 1லேருந்து வர்ற ஸ்டேர்கேஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பேஸில் இருந்துச்சு. அதே ஸ்டேர்கேஸ் வந்து மேலே லெவல் 3 வரைக்குமே வருது. ஸோ லெவல் 3யை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். லெவல் 3யோட பவுண்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து லெவல் 3யோட பவுண்டரியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ரெசிடென்ஸோட பெட்ரூம்ஸ் இல்லாமல் மித்த எல்லா ஸ்பேஸஸையும் இந்த லெவலில் நம்ம கொண்டு வர்றோம். ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேஸை வந்து நம்ம வந்து லிவிங் ரூமாக பிளான் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தால ஒரு டைனிங் ஸ்பேஸ் அண்ட் ஒரு கிச்சன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம லிவிங் ரூம்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. லிவிங் ரூம்லேருந்து டைனிங்க்கு இங்கே அண்ட் டைனிங்லேருந்து கிச்சனுக்கு இங்கே. வேறு சோஃபாயை வந்து இந்த ஸ்பேஸில் பிளான் பண்ணிவிட்டு டிவி யூனிட் இந்த வாலில் பிளான் பண்ணிவிட்டு இந்த வாலில் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் மாதிரி பிளான் பண்ணுறோம். அது நம்மளுக்கு எலிவேஷனுக்கும் எய்ட் பண்ணுது. டைனிங் ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ட்ரல் இந்த ஸ்பேஸில் டைனிங் பிளான் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேர்கேஸ் வருது. ஸோ இதில் ஏறி அப்படி இந்த சைடு வந்தாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த கிளையண்ட்டோட ஹோம் ஆஃபீஸ் ஆஸ் வெல் அஸ் கெஸ்ட் பெட்ரூமுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோர் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ இதுக்கும் லெவல் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 5 feet தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 stairs போல தான் நம்மளுக்கு வரும். ஸோ இதுக்கு அடுத்தால நம்மளுக்கு வந்து கிச்சன் இங்கே இருக்குது. இந்த ஸ்பேஸ்லையுமே நம்ம இங்கே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்கைலைட் மாதிரியும் பிளான் பண்ணுறோம். இந்த செக்ஷனில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறது இந்த ஃப்ளோரோட லெவல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்டில் இருந்து இங்கே வெளியே வர்றாங்க. வெளியே வர போகும்போதே நம்மளுக்கு வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர்கேஸில் நம்ம போனாலே இந்த லிஃப்ட்டுக்கு பின்னாடி, அதாவது இந்த சைடு வழியாக நம்ம இந்த லெவலான அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். லெவல் 3லேருந்து லெவல் 4க்கு ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம இப்படி வரோம். ஸோ அந்த ஸ்டேர்கேஸ் நம்ம பிளானில் பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளோட ஸ்டேர்கேஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேர்கேஸில் மேலே வந்து இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க ஸ்பேஸ் வந்து லெவல் 4ஓடைய ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவங்க 3 பெட்ரூம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம 2 பெட்ரூமும் ஒரு சின்ன ஒரு ஃபாயர் ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பெட்ரூமாக பிளான் பண்ணுறோம். ஸோ இது அந்த பெட்ரூம் அண்ட் இது அதோட ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த பெட்ரூமோட டோர் வந்து நம்ம இங்கே பிளான் பண்ணுறோம் அண்ட் ரெஸ்ட் ரூம்க்கான டோர் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சிமிலர்லி இன்னொரு பெட்ரூம் வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த பெட்ரூம்க்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் ஆஸ் வெல் அஸ் காம்பேக்டாக ஒரு பால்கனியும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து அவங்க ஏதாச்சும் ஸ்டடி டேபிள் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு லிவிங் ரூம் மாதிரியும் ஆக்ட் ஆகுது. இந்த லெவல்லேருந்து இதுக்கு மேலே போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பெட்ரூமோட டோர் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது அண்ட் பால்கனியோட டோர் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது அண்ட் ரெஸ்ட் ரூம்க்கான டோர் வந்து நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பெட்ரூம்ஸுமே வந்து அவங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங்கை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம 2 பெட்ரூமுக்கும் இந்த சைடும் பால்கனி ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கே ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் இந்த பால்கனி வந்து நம்ம கொஞ்சம் இது வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு எல் ஷேப் பால்கனி மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். லெவல் 4லேருந்து இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம லெவல் 5க்கு வர்றோம். லெவல் 5ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு பெட்ரூம் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பேஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது லிஃப்டாக இருக்குது. ஸோ லிஃப்டில் இருந்து வெளியே வந்ததும் இந்த இடம் சின்ன ஒரு ஸ்பேஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தால நம்ம வந்து ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பெட்ரூம் வித் அன் அட்டாச் டாய்லெட் அண்ட் பால்கனி ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஒரு ஸ்கைலைட் மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து கீழே பார்க்குறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அந்த டைனிங் ஹால்லேருந்து இதுக்கு முந்தின லெவலுக்கு வர்றதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டைனிங் ஹாலுக்கு வந்து நம்ம
ரோட் ஃபேஸிங்காக இந்த ரோட் ஃபேஸிங்காக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் அது போக மேலே இருந்தும் லைட் வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஓப்பன் டெரஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த லெவலோட ஓப்பன் டெரஸாக இருக்கும். அண்ட் இந்த இதுக்கு கீழே அதாவது லெவல் ஃப்ளோரோட ரூஃப் வந்து இந்த லெவலுக்கும் மேலே இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கான ஆக்சஸ் வந்து இங்கேருந்து போகிற மாதிரி நம்ம அது பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட லெவல் 5 இருக்கும். ஸோ லெவல் 5ல் இந்த இடத்துல நம்ம பால்கனிலேருந்து வெளியே வந்து இங்கே ஸ்டேர் கேஸ் மாதிரி பிளான் பண்ணி அது வழியாக தான் இந்த இடத்த வந்து ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து இதுக்கு முந்தின லெவல் அதாவது லெவல் 4ஓட டெரஸாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஆர்கிடெக்ட் ரோஹன் ரஷீத் ஃப்ரம் R Square Architects.